ஏமாற்றுவார்கள். சம்பளம் கொடுக்காம ஏமாத்த பார்ப்பாங்க. நம்ம தொழில நெரிப்பாங்க. ஒரு இயக்குனரை அவருடைய தொழில் இப்படி தலையிடுவாங்க. சொன்னாங்களே ஒரு விஜயம் சார் அவர் இல்லாமலே ஒரு காட்சியை மாற்றி அமைச்சாங்க. வேற இந்த மாதிரி அப்படி பிடிச்சிருக்காங்க. அது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளரின் குணம், தனிப்பட்ட தயாரிப்பின் குணத்துக்கும் தயாரிப்பு சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத தீர்த்துக்கணும். ராஜேஷ்மன் சொன்னாரு, எங்க பிரச்சனை வருதுன்னா இவங்க திரையுலக குடும்பம் சார். தயாரிப்பாளர்கள், கட்சி தொழிலாளர்கள், நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே. பஸ் இது அரசியல் கட்சி இல்லையே. நடிகர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, இந்த பக்கம் பெப்சி ஒரு பக்கம் ஒரு அறிக்கை. நம்ம நல்லா அரசியல் நடத்திருக்கோம், ஆளுக்கு கொள்கை கோட்பாட வெளிப்படுத்தி இருக்கோம். குடும்பம், இந்த அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி. ஃபர்ஸ்ட் ஒரு சங்கத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைய பிரச்சனை சொல்றது தப்பு சார். அவங்க தப்பு எதுக்கு பிரச்சனை சொல்றிய? நீங்க யோசனைக்கு போடலாங்க, மக்கள் ஓட்டு போயிடல, மக்களுக்கு போய் இந்த யோசனை சொல்றீங்க. ஏற்கனவே நிறைய ஆளுகள் விமர்சனங்கள் சும்மா நாடுக்கு தான் எதாவது கிடைக்குமா, அது தப்பு வேணா, இதை கொடுக்கலையா, இந்த நடிகை இப்படியா, இந்த நடிகை அங்கே போச்சா இங்கே போச்சா, இதை வச்சு நிறைய பேர் கோபப்படுத்திட்டாங்க. இது பக்கம் நம்ம வேற குடும்ப சங்கத்துக்கு அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா பாருங்கம்மா. பஸ்ட் நடிகர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை, இங்க நடி சங்கத்துக்கு கூப்பிட்டு பேசணும். ராஜசிம்மனுக்கு பிரச்சனையா வாங்க, என்ன பிரச்சனை நீங்க ஏற்க சொல்லி சொல்றேன். ஏற்க சங்கத்துக்கு நிறைய பஞ்சாயத்து. அதுல ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர்ல மேல புகார் கொடுப்பாரு. நாங்க கூப்பிட்டு விசாரிக்கணும் தெரியும். சில நேரங்களில் எங்க இயக்குனர் தப்பு இருக்கும். அது ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு பேசும்போதுதான் தவறு யாருடையது. புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்ட தப்பாயிருவாரா என்ன? விசாரிக்கும் போதுதான் தெரியும் யாரு தப்பு, யாருக்கு மேல தவறு. அப்ப எங்க இயக்க சொல்லிட்டு சில பஞ்சாயத்துல எங்க இயக்கணும் தவறு இருக்கும். அவர்கிட்ட அப்ப காட்டி ரொம்ப தப்பு இருக்கு, நீங்க மாத்திக்கோ, இவ்வளவு எதிர்பார்க்காத, நீ வாங்கிக்கோ அப்படிங்க. எந்த இயக்கத்துக்கு எத்தனையோ பிரச்சனை வந்துருக்கு சார். உடம்பு பிரச்சனை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இயக்கத்துக்கு நேரத்தில் நான் பெருமைப்படுறேன். எங்க இயக்கத்துல ஒரு இது இருக்கு, தேர்தலே. இந்த தேர்தலில் போஸ்ட் ஓட்டுறதோ மீடியாவில் போய் பேசுறதெல்லாம் கூடாது. தேர்தல் அறிக்கையில நாங்க போட்டிருக்கோம்.